வணக்கம், இது ஸ்ரீ டெக்டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட லைவ் லொக்கேஷனை ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக எப்படி ட்ராக் பண்ணுறது, எக்ஸாக்ட் லைவ் லொக்கேஷனை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் எந்த ஆப்பை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, கூகுள் மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நம்மளுடைய பெரும்பான்மையான கிட்டத்தட்ட அனைத்து ஆண்ட்ராய்டு மொபைல்கள்லேயுமே டிஃபால்ட்டாக நம்ம பயன்படுத்தக்கூடியது ஆப் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் மேப் ஆப் தான். ஸோ இதை வச்சே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் இப்போ எப்படி அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் ரெண்டு மேப் தெரியும். ஒன்று பார்த்திங்கன்னா நான் என்னுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு மெயில் ஐடியை வச்சு நான் என்னுடைய டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது டிஃப்ரெண்ட் மொபைலாக கூட இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப்பாக கூட இருக்கலாம். ஸோ அது மேட்ரு கிடையாது. இதில் இருந்து வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மொபைல் லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் லொக்கேஷன், அடுத்தவங்களோட மொபைல் லொக்கேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டேட்டா, வெளியில் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டேட்டா. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் யாராலையும் உங்களுடைய லொக்கேஷனை தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில பர்மிஷன் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அந்த லைவ் லொக்கேஷனை அவங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய மொபைலில் மேப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வியூ இருக்கும். ஸோ அந்த வியூவில் நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போனீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இரண்டு விஷயங்களை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் அப்படிங்கிறது ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும். இது ரெண்டையும் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷனை உங்கள் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல சிக்கல் ஏற்படலாம். ஸோ ரெண்டையும் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ லொக்கேஷன் ஷேரிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு நம்ம கிளிக் பண்ணி போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் காட்டும். ஷேர் யுவர் ரியல் டைம் லொக்கேஷன் அப்படின்னு காட்டும். இது கீழே பார்த்திங்கன்னா ஃபார் 1 hour அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ 12 o'clock அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 1 o'clock வரைக்கும் தான் என்னுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபார் 1 hour அப்படிங்கிறத வைக்கலாம். ஸோ நான் அன்டில் டர்ன் ஆஃப் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய லொக்கேஷனை என் பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா, அதற்கு பார்த்திங்கன்னா அன்டில் யூ டர்ன் திஸ் ஆஃப் இந்த ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ பொதுவாக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் எதுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனோட லிங்க்கை ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய மெயில் ஐடிக்கு இந்த லிங்க்கை இந்த பர்மிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ சென்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு அதாவது இப்போ நான் ஐஎம் டெக் தமிழன் அப்படிங்கிறதுக்கான மெயில் ஐடிக்கு தான் பர்மிஷன் கொடுத்தேன். ஸோ அந்த மெயில் ஐடி தான் பேரண்ட்டோட மெயில் ஐடி அப்படின்னா, அங்கே நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு மெயில் இப்படி ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ ஸ்ரீதரன் பாஸ்கரனோட லைவ் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருக்காங்க, நீங்கள் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு புது லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த லைவ் லொக்கேஷனை நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷன் இந்த இடத்துல என்னுடைய ஃபோட்டோவே வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வியூ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சேட்டலைட் வியூ எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத ரியல் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபுல்லாக லோட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் எங்கள் வீட்டு மாடியில், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். எவ்வளவு எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் காட்டுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இவ்வளவு எக்ஸாக்டாக காட்டும். இப்போ நான் இறங்கி போனாலோ அல்லது இந்த ரோட்டில் மூவ் ஆகி போனாலோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் இந்த லொக்கேஷனை காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதன் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப எக்ஸாக்டாக நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ஸோட லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இதை டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதில் போயிட்டு
டர்ன் ஆஃப், அதாவது இந்த ஸ்டாப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லைவ் லொக்கேஷன் உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறது ஸ்டாப் வந்து செய்யப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஒரு 10 அடி தாண்டி தான் வந்து என்னுடைய லொக்கேஷன் வந்து காட்டுது அப்படின்னு வந்து சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. அதில் கீழே போனீங்க அப்படின்னா அக்யூரசி அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இதில் காட்டுறேன். அது உங்களுடைய மொபைலோட செட்டிங்ஸை பொறுத்து, அதே மாதிரி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஜிமேப்போட வெர்ஷனை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் நேம் வந்து மாறும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் லொக்கேஷன் இதில் போயிட்டு அப்படின்னா உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் லொக்கேஷன் அக்யூரசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அக்யூரசி லெவல் வந்து ஹையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் மேப்பில் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தால் 2 குழந்தைகளோட லொக்கேஷனை, எத்தனை பேருடைய லொக்கேஷனை வேணாலும் ட்ராக் பண்ண முடியும். பட் உங்களோட கிட்ஸ் உங்களுடைய அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய நெட்டையோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் அல்லது ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையோ டர்ன் ஆஃப் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வேலையாக வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ லொக்கேஷன் ட்ராக்கிங்கை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.